மார்னிங் ரொட்டீனே ஷேர் பண்ணுறோமே, ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும்போது காஃபி டைம் அதுக்கு முன்னாடி சில மாவெல்லாம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பச்சைப்பயிறு தோசைக்கும் அடைக்கும் வந்து ஊற வச்சிட்டேன். இந்த மாவோட மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதிலே வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ரெண்டுத்து கூட சேர்த்துருக்க அரிசி வந்து குதிரைவாலி அரிசி. அது இல்லாமல் என்ன பருப்பு வேணுமோ அதை சேர்த்துருக்கேன். அதை ஊற வச்சுட்டு காஃபியை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக குடிச்சிட்டு தான் வந்து டின்னர் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். இன்றைக்கி ரசம் சாதம், அது இல்லாமல் ஹரியாலி பொட்டேட்டோ தான் செய்ய போகிறேன். இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி, 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பையும் ஊற வச்சு கொஞ்சம் புளியும் ஊற வச்சுட்டேன். இது டீட்டெயில்டாக ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹரியாலி பொட்டேட்டோ எப்படின்றத பார்த்துடலாம். தாளிப்போட வேர்க்கடலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து வெங்காயம், நான் ஒரு சின்ன வெங்காயத்தை மட்டும் நறுக்கி சேர்த்துருக்கேன். பொட்டேட்டோவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துடலாம். அரைக்கிறதுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி அதை மட்டும் அரைச்சிட்டு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்து எப்பயும் போல் உப்போடு அதை வந்து வதக்கி எடுத்துட்டேன். ரொம்ப ஃப்ரை மாதிரி இருக்காது. எண்ணெயை காய வச்சுட்டு இந்த வத்தல் ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத பொரித்து பார்த்தேன். சூப்பராக சூடாக இந்த டின்னரோடு நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.